வெல்கம் டு மை சேனல் சுவைத்து பார்க்கலாம். இன்னைக்கு கார பணியாரமும் இனிப்பு பணியாரமும் செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பணியார மாவு அளவு பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த அளவு போட்டு நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் எடுத்து அரைச்சி சாயந்தரத்துக்கு பணியார மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அது இந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். கார பணியாரத்துக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி, நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதில் 1.5 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் 5 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் பெரிய வெங்காயத்தை அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிட்டு, ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதக்கினா போதும். கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அந்த தாளிச்சதை ஃபுல்லாக நம்ம பணியார மாவில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது ஒன்றா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிறோம். அடுத்தது இனிப்பு பணியாரத்துக்கு ரெடி பண்ணுறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா பாகு தண்ணி ஆயிடுச்சுன்னா மாவும் தண்ணி ஆயிரும். சிம்மிலே வச்சு பாகு காய்ச்சி வச்சுக்கணும். அந்த பணியார மாவில் கொஞ்சம் மாவு எடுத்து அதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம சிம்மிலேயே பாகு காய்ச்சது இதோட ஒன்றா சேர்த்துக்கிறோம். ரொம்ப கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை, பாகு கொஞ்சம் கரைஞ்சா போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது பணியாரக்கல்லை வச்சுக்கிறோம். பணியாரக்கல் நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி ஃபுல்லாகவே மோல்டு பண்ணியிருக்கணும். நீங்கள் தனியாக ஹோல் பண்ண அந்த ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா பணியாரம் நல்லா வேகாது. இப்போ ஆயில் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கல் காஞ்சதுக்கப்புறம் கார பணியாரம் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கிறோம். கார பணியாரத்துக்கு மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வெந்துடும். எடுத்து வச்சிட வேண்டியதான். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லா பணியாரத்தையும் எடுத்துக்கிறோம். உருண்டையாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்ததும் ஆயில் ஊற்றிக்கிறோம். இப்போ இனிப்பு பணியார மாவு அதில் ஊற்றிக்கிறோம். எல்லா கல்லுலையும் ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். இனிப்பு பணியாரத்துக்கு கண்டிப்பாக மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் இனிப்பு பணியாரத்தை. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து புசு புசுன்னு இருக்குது. இப்போது இதை திருப்பி விட்டுறோம். இப்போது அதுவும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடறோம். ரொம்ப சூப்பராகிடுச்சு. குத்தும் போதே நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ கார பணியாரமும் இனிப்பு பணியாரமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது. கார பணியாரமும் பிச்சு காட்டுறேன். சாஃப்டான இனிப்பு அண்ட் கார பணியாரம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்காய் சட்னி கார சட்னியோடு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.